அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறவே குர்ஆன் ஓத தெரியாத நபர்களுக்கான குர்ஆனிய பாடம் தொடர்ச்சியாக நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பாடங்களின் மூலம் பல நபர்கள் சிறந்த பயனை பெற்றதாக தெரிவித்தீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையில் நாம் யஸ்ஸருல் குர்ஆனுடைய இறுதி பக்கத்தை நெருங்கி அதிலே அலிஃப்லாம் வரக்கூடிய இடங்களில் எப்படி நிப்பாட்டி ஓதுவது, எப்படி நிப்பாட்டாமல் ஓதுவது என்பதின் பாடங்களை தான் படித்து வருகின்றோம். பழைய பாடங்களை பார்க்காத சகோதரர்கள் பழைய பாடங்களை பார்த்துவிட்டு இந்த பாடத்தை பார்க்க வாருங்கள். அப்பொழுதுதான் இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போ ஒரு ஆயத்தினுடைய முடிவில் அல்லது ஒரு ஆயத்தில் இடையில நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி நிப்பாட்டுறதுக்கு சில எழுத்துக்கள் என்பது வரணும். அப்படி வந்தால் தான் நிப்பாட்ட முடியும். அடையாள எழுத்துக்களாக சில எழுத்து வரணும். உதாரணமாக மீம் இருக்குது, தோய் இருக்குது, ஜீம் இருக்குது. இதெல்லாம் ஒரு அடையாள எழுத்து. இதெல்லாம் வந்தால் வக்ஃபு செய்யணும். இப்போ இதே மாதிரியான ஒரு அடையாள எழுத்து தான் இதுங்க லாமலிஃபு. இந்த லாமலிஃபை பொறுத்த மட்டும் நிப்பாட்டாமல் ஓதுறதா இருந்தால் அப்படியே சேர்த்து ஓதி போய்கிட்டே இருக்கலாம். இன்னொரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு சேர்த்து ஓதிடலாம். அதாவது எந்த ஆயத்தை முடிக்கிறோமோ அந்த முடியக்கூடிய அந்த ஆயத்தினுடைய எழுத்தையும், எந்த ஆயத்தை ஆரம்பிக்க போகிறோமோ அந்த ஆயத்தினுடைய முதல் எழுத்தையும் சேர்த்து ஓதலாம். ஆனால் நிப்பாட்டும் போது அங்கே 3 விதமான சட்டங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி 2 விதமான சட்டங்களை நம்ம படித்து முடிச்சிட்டோம். இப்போ 3வது விதமான சட்டத்தை நம்ம படிக்க போகிறோம். அப்போ இந்த 3வது சட்டம் விளங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த 2 சட்டத்தை நீங்கள் விளங்கியிருக்கணும். சரி, இப்போ நிப்பாட்டுறோம். அலிஃப்லாம் ஒரு ஆயத்தினுடைய இறுதியில் நிப்பாட்டுறோம். அப்போது 3 சட்டங்கள் உண்டு அப்படின்னு படித்தோம். அதில் முதல் சட்டம் என்னன்னு சொன்னால், எந்த எழுத்தில் நிப்பாட்டுறோமோ அதுக்கு பின்னால் உள்ள எழுத்து சத்து வச்ச எழுத்தாக இருந்தால், இந்த வாவ மாதிரி சத்து வச்ச எழுத்தாக இருந்தால் இந்த வாவில் இருக்கக்கூடிய சத்தை நீக்கிவிட்டு சத்து இல்லாததை போன்று படிப்போம். இது முதல் சட்டம். சரியா? 3 வகையில் இது முதல் சட்டம். முதல் சட்டம் என்னதுங்க? நிப்பாட்டக்கூடிய இடத்தில் நிப்பாட்டி விட்டு அடுத்த ஆயத்தை தொடங்கும் பொழுது அதற்கு சத்து இருந்தால் சத்தை இல்லாமல் படிப்போம். உதாரணத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நிப்பாட்டாமல் படிக்கிறதா இருந்தால் மீமையும் வாவையும் இணைத்து படித்து விடுவோம். எப்படி? மௌவல், இந்த பாருங்க, மௌவல்னு இணைத்து படித்து விடுவோம். சரிங்களா? இது முதல் சட்டம். 2வது சட்டம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நிப்பாட்டி படிக்கிறீங்க. அப்படி நிப்பாட்டி படிக்கும்போது அலிஃப்லாம், அலிஃபு லாம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3வது எழுத்து ஜபருள்ள எழுத்தாக இருந்தால், 3வது எழுத்து ஜபருள்ள எழுத்தாக இருந்தால் இந்த அலிஃபுக்கு நீங்கள் ஜபர் வைத்து படிப்பீர்கள். உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி நிப்பாட்டிடுறோம். அடுத்து படிக்கும்போது அர் ரஹ்மான் என்று அலிஃபுக்கு ஜபரை கொடுத்துருவோம். அலிஃபுக்கு அர் ரஹ்மான் என்று ஜபரை கொடுத்து படிப்போம். சரிங்களா? இதே நூனே குத்துனி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சட்டங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி படித்தோம். நூனே குத்துனி இருந்தது அப்படின்னு சொன்னால் சேர்த்து ஓதும்போது அர் ரஹ்மான் இர் ரஹீம். சரி, நூனே குத்துனியினுடைய சட்டங்களை கீழே படித்தோம் இல்லையா? நூனே குத்துனி இருக்குது அப்படின்னு சொன்னால் சேர்த்து ஓதும்போது அலிஃபை ஓதாமல், சேர்த்து ஓதும்போது அலிஃபை ஓதாமல் நூனை வச்சு ஓதுவோம். ஆறுல்லா நில் அப்படின்ட்டு ஓதுவோம். அதே ஆறுல்லா நிப்பாட்டணும்னு சொன்னால் நூனை குத்துனியை எடுத்துகிட்டு மேலே சொன்ன சட்டத்தை மாதிரி அலிஃபுக்கு ஜபரை கொடுத்து ஓதுவோம். நான் ரொம்ப சுருக்கமாக இதை சொல்லியிருக்கிறேன். பழைய பாடங்களில், முந்தி சென்ற பாடங்களில் இதை ரொம்ப விவரமாக விளக்கமாக நான் உங்களுக்கு நடத்தியிருக்கின்றேன். இப்பொழுது 3வது வழிமுறையை நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஒரு பேராகிராஃபை அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இப்போ இதை சொன்னோம்னா உங்களுக்கு குழம்பிடும். இந்த ஒரு பேராகிராஃபை இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதை ஃப்ரீயாக விடுங்க. அதை சொல்லித்தரதுக்கான நேரம் வரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் அதை சொல்லித்தருவேன். அலிஃப்லாம் நிப்பாட்டக்கூடிய இடங்களில் 3வது விதமான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள். தமிழை முதல் நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? முதல் ஆயத்தில் நிறுத்திய பின்னால், முதல் ஆயத்தில் நிறுத்தியதற்கு பிறகு ஒரு ஆயத்தை ஓதுறோம். அதுதான் முதல் ஆயத்து. ஒரு ஆயத்தை ஓதி நிப்பாட்டுறோம். அப்படி நிப்பாட்டினதுக்கு பின்னால்
இரண்டாவது ஆயத்தில் ஆரம்பத்தில், ரெண்டாவது ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் முன்னால் கூறப்பட்ட இரண்டு விதமும் அல்லாமல், முன்னால் ரெண்டு விதமான சட்டம் சொன்னாங்க. ஒன்று, ஆயத்தை ஓதி நிப்பாட்டுறீங்க, நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன வரும்னு சொன்னாங்க, சத்து உள்ள எழுத்து வரும்னு சொன்னாங்க. அல்லது ரெண்டாவது விதமாக என்ன சொன்னாங்க, அலிஃப்லாம் மூணாவது எழுத்து ஜபர் வரும்னு சொன்னாங்க. சரிங்களா, இது ரெண்டு விதம். சத்து வச்சு வர்றது ஒரு விதம், அடுத்து அலிஃப்லாம் மூணாவது எழுத்து ஜபர் வச்சு வர்றது ஒரு விதம். அதற்கான சட்டங்களை நம்ம படிச்சிட்டோம். இந்த ரெண்டு விதத்துக்கும் மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி படிப்பீங்க? ரெண்டு விதத்துக்கும் மாற்றமாக இருக்குது. எப்படி இருக்குது? அலிஃபும் அடுத்த எழுத்துக்கு சுக்குனும் மூன்றாவது எழுத்துக்கு பேஷும் இருந்தால், இப்போ பாருங்கள், 3 எழுத்து வருதுங்க, அலிஃப்லாம் வச்சு நீங்கள் நிப்பாட்டுறீங்க. கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோவில் நான் இரும்புவேன், அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துக்குங்க. ஏன்னா தொண்டை சரியில்லை, பாடம் போடாமலும் இருக்க முடியல. நிறைய பேர் பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் குர்ஆனுடைய நிறைவு தருவாயில் நம்ம இருக்கிறோம். அதனால் பாடத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான், தொண்டை சரியில்லாமல் இருந்தாலும் போடுறோம் இன்ஷா அல்லாஹ். இரும்பல்கள் கொஞ்சம் தொந்தரவாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துக்குங்க. சரி, அப்போது நிப்பாட்டுறோம். நிப்பாட்டினதுக்கப்புறம் அலிஃப்லாம் வரக்கூடிய இடத்துல நிப்பாட்டிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அலிஃப்லாம் இருக்குது, அஹி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு, அலிஃப்லாம் இருக்குது. சரியா, இப்படி நிப்பாட்டிட்டோம். இது ஒரு ஆயத்துன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஆயத்து. இப்போ நிப்பாட்டிட்டோம், அலிஃப்லாம் வருதுங்க, அதனால் அஹி நிப்பாட்டிட்டோம். இப்படி நிப்பாட்டினதுக்கப்புறம் ரீதியில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, எழுத்து சத்து உள்ள எழுத்தாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். முதல் எழுத்து சத்து உள்ளதாக இருக்கான்னு பார்ப்போம். அப்போ சத்து இருந்துச்சுன்னா சத்து இல்லாத மாதிரி படிப்போம். ரெண்டாவது என்ன பார்ப்போம் அப்படின்னா, அலிஃப்லாம் இருக்கா, அலிஃப்லாம் இருந்து மூணாவது எழுத்து, அலிஃப்லாம் இருந்து மூணாவது எழுத்து எதாக இருக்கா பார்ப்போம், ஜபர் இருக்கான்னு பார்ப்போம். அல்லது அலிஃப்லாம் லாமுக்கே ஜபர் இருக்கான்னு பார்ப்போம். லாமுக்கு ஜபர் இருந்தாலும் அலிஃபுக்கு லாமுக்கு சுக்குன் இருந்தாலும் அலிஃபுக்கு என்ன செய்வோம், ஜபர் வச்சு படிப்போம். லாமுக்கு சுக்குன் இருக்கணும். சரியா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆயத்தை நிப்பாட்டுறீங்க. இப்போ அஹி நிப்பாட்டிட்டோம். அப்படி நிப்பாட்டி அலிஃபும் போட்டுருக்காங்களா, அலிஃபும் அடுத்த எழுத்து சுக்குனும், அலிஃபுக்கு அடுத்த எழுத்து சுக்குன் இருக்கா. மூன்றாவது எழுத்து இந்த தால், மூன்றாவது எழுத்துக்கு பேஷ் இருந்தால், மூன்றாவது எழுத்துக்கு பேஷ் இருந்தால், பேஷ் இருக்கா, மூன்றாவது எழுத்துக்கு பேஷ் இருந்தால், பேஷ் இருக்குண்ணே, பேஷ் இருந்தால் இங்கே முதல் எழுத்தாகிய அலிஃபுக்கு பேஷ் கொடுத்து ஓத வேண்டும். நிப்பாட்டுறீங்க, நிப்பாட்டதுக்கப்புறம் அலிஃப் இருக்கான்னு பார்க்குறீங்க, அலிஃபுக்கு அடுத்த எழுத்து சுக்குன் இருக்கான்னு பார்க்குறீங்க. சுக்குன் மூணாவது எழுத்து பேஷ் உள்ளதா இருந்தால், ஒன்றுமே கொடுக்கப்படாமல் இருக்க இந்த அலிஃபு முதல் எழுத்து, இதுக்கு பேஷ் கொடுத்து உஷ் தூது அப்படின்னு ஓதுவீங்க. என்னென்னு ஓதுவீங்க, உஷ் தூது அப்படின்ட்டு சரிங்க ஓதுறீங்க. சரி, அதே நேரத்தில் இந்த மூணாவது எழுத்துக்கு பேஷ் இல்லாமல் மூன்றாவது எழுத்துக்கு ஜேர் இருந்தால், மூணாவது எழுத்துக்கு ஜேர் இருந்தால் அலிஃபுக்கு ஜேர் கொடுத்து ஓத வேண்டும். எப்படி இருக்குது, இப்போ ஜேர் இருக்குது, அப்போது இஷ் தூதுன்னு ஓதுவோம். மூணாவது எழுத்துக்கு பேஷ் இருந்தால் அலிஃபுக்கும் பேஷையை கொடுக்கணும். மூணாவது எழுத்துக்கு ஜேர் இருந்தால் அலிஃபுக்கும் ஜேரையை கொடுத்து இஷ் தூதுன்னு ஓதுவோம். நல்லா விளங்கிக்கங்க. அலிஃப்லாம் ஒரு ஆயத்தில் நிப்பாட்டுறீங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து அலிஃப் அலிஃபுக்கு அடுத்த எழுத்து சுக்குன் மூணாவது எழுத்து பேஷ் இருந்தால், ஒன்றுமே கொடுக்கப்படாமல் இருந்த இந்த அலிஃபுக்கு பேஷ் கொடுக்கணும். மூணாவது எழுத்துக்கு ஜேர் இருந்தால், ஒன்றுமே கொடுக்கப்படாத இந்த அலிஃபுக்கு ஜேரை கொடுத்து ஓத வேண்டும். சேர்த்து ஓதுறதா பிரச்சனை இல்லையே. அஹிஷ் ஹேவையும் ஷீனையும் சேர்த்துருவோம். அஹிஷ் தூது அப்படின்னு என்ன செய்வோம், ஓதி விடுவோம். சரிங்களா, உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம். புரியவில்லை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு புரிகிற மாதிரி எழுதி காமிக்க முடியுதாங்கிறதுக்கு ஒரு சிறிய முயற்சியும் எடுத்து பார்ப்போம். சரி,
அடுத்து சேர்த்து ஓதுதல், நிறுத்தி ஓதுதல் இரண்டையும் உதாரணம் கீழே மெல்லிய எழுத்தில் எழுதப்பட்டுள்ளது. சரி, சேர்த்து ஓதுறது எப்படி, நீ சேர்க்காமல் சேர்த்து ஓதுறது எப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இதுதான் ஒரு ஆயத்துங்க. இது ஒரு ஆயத்துன்னு வச்சுக்கோங்க. இடையில இப்போ நிப்பாட்டுறதுக்கு இங்கே அலிஃப்லாம் வருது. இடையில நிப்பாட்டுறதுக்கு அலிஃப்லாம் வருது. அப்போது சேர்க்காமல் சேர்த்து ஓதுறோம். என்ன செய்ய போகிறோம், முதல்ல சேர்க்காமல் சேர்த்து ஓதுற போகிறோம். எப்படி ஓதுறோம், ஹாரூன அஹிஷ் அஹிஷ் சேர்த்துட்டோமா, ஹாரூன அஹிஷ், ஹாவையும் ஷீனையும் சேர்த்துட்டோம். ஹாவையும் ஷீனையும் சேர்த்து யாவையும் அலிஃபையும் விட்டு விட்டோம். எப்படி தான் ஓதுவோம், சேர்த்து ஓதுறதா இருந்தால் ஹாரூன அஹிஷ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அஹிஷ் தூது, அஹிஷ் சேர்த்து ஓதுறதுக்கான உதாரணம். சேர்த்து ஓதுறதுக்கான உதாரணம் தான் இது. இப்போ நிப்பாட்டுறீங்க, எப்படி நிப்பாட்டுறீங்க, ஹாரூன அஹி, யாவுக்கு சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுவோம். யாவுக்கு என்ன வச்சு நிப்பாட்டுவீங்க, சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுவீங்க. ஹாரூன அஹி நிப்பாட்டிட்டோம். இப்போ நிப்பாட்டினதுக்கப்புறம் நீங்கள் 3 எழுத்து நீங்கள் கவனிக்கணும். முதல் எழுத்தை கவனிக்கணும், ரெண்டாவது எழுத்தை கவனிக்கணும், மூணாவது எழுத்தை கவனிக்கணும். முதல் எழுத்தை கவனிக்கணும், ரெண்டாவது எழுத்தை கவனிக்கணும், மூணாவது எழுத்தை கவனிக்கணும். முதல் எழுத்து அலிஃபாக இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டாவது எழுத்து சுக்குன் உள்ளதாக இருக்கான்னு பார்க்கணும், மூணாவது எழுத்து பேஷ் அல்லது ஜேர் இருக்கான்னு பார்க்கணும். பேஷ் இருந்தால் அலிஃபுக்கு பேஷை கொடுக்கணும், ஜேர் இருந்தால் அலிஃபுக்கு ஜேரை கொடுத்து ஓதணும். சரிங்களா, ஹாரூன அஹி நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டி ஓதுறதுக்கான உதாரணம். இப்போது எழுத்தை கவனித்து பார்த்தா முதல் எழுத்து அலிஃப் இருக்குது, ரெண்டாவது எழுத்து சுக்குன் உள்ளது இருக்குது, மூணாவது எழுத்து பேஷ் உள்ளதாக இருக்குது. அப்போ நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் உஷ் தூது, எப்படி ஓதுவீங்க, உஷ் தூது, அலிஃபுக்கு சுக்குனை கொடுத்து ஓதுவோம். அலிஃபுக்கு என்ன கொடுத்து ஓதுவீங்க, சுக்குனை கொடுத்து ஓதுவோம். சரிங்களா, ஹாரூன ஹிஷ்துத் பிஹி அஸ்ரி யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ் இர்ஜிஇ இலா ரப்பிகி. சரி, அது ஃபுல்லாக ஓதணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் காமிச்சேன். அதுக்கடுத்து உங்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரியும், அப்படி தானே. ஹாரூன ஹிஷ்துத் பிஹி அஸ்ரி யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ் அப்படி ஓதணும். சரியா, இதெல்லாம் குரான் ஆயத்து தான். நீங்கள் குரான் ஓதும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ முத்மஇன்னா அப்படிங்கிற இந்த இடத்துல அலிஃப்லாம் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, நிப்பாட்டக்கூடிய இடத்து அலிஃப்லாம் இருக்குது. சரியா, இப்போ நிப்பாட்டக்கூடிய இடத்துல நீங்கள் சேர்த்து ஓத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக ஓதிடுவீங்க. எப்படி, முத்மஇன்ன துர்ஜிஇ, எப்படி ஓதுவீங்க சேர்த்து ஓதும் போது, முத்மஇன்ன துர்ஜிஇ, இன்ன துர்ஜிஇ அப்படின்னு ஓதுவீங்க. இந்த கொடுத்துருங்க பார்த்தீங்களா, சேர்த்து ஓதுறது. முத்மஇன்ன துர்ஜிஇ, முத்மஇன்ன துர்ஜிஇ சேர்த்து ஓதிடுவோம். சரியா, இப்போ நிப்பாட்ட போகிறீங்க. நிப்பாட்டும் போது அலிஃபு குண்டு தாவுக்கு சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும். அப்படி தானே. அல் முத்மஇன்ன, முத்மஇன்ன நிப்பாட்டிட்டீங்க. என்ன நிப்பாட்டிட்டீங்க, முத்மஇன்ன அப்படி நிப்பாட்டிட்டீங்க. சரிங்களா, இப்போ நிப்பாட்டிட்டீங்கன்னா எது கவனிக்கணுங்க, முதல் எழுத்தை கவனிக்கிறீங்க, அலிஃப் இருக்குது, ரெண்டாவது எழுத்தை கவனிக்கிறீங்க, சுக்குன் இருக்குது, மூணாவது எழுத்து கவனிக்கிறீங்க, ஜேர் இருக்குது. இப்போ என்ன செய்வீங்க, அலிஃபுக்கு ஜேரை கொடுத்து இர்ஜிஇ, இர்ஜிஇ என்று ஓதுவீர்கள். என்னென்னு ஓதணும், இர்ஜிஇ. சரிங்களா, சரி. இப்போ அதே இடத்துக்கு வந்து நூனே குத்துனி வருதுன்னு வச்சுக்கோங்க. நூனே குத்துனி வருது. இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், லலலிம் முபீனிக், முபீனிக்ன்னு தான் ஓதுவீங்க. ஆல்ரெடி இங்கேயும் நூன் தான் இருக்குது, இங்கேயும் நூன் தான் இருக்குது. இந்த நூனை இப்படி நீக்குன்னு சேர்த்தாலும் சரி,
அல்லது இதை வச்சு நிற்குன்னு சேர்த்தாலும் சரி, மொத்தம் நிற்குன்னு ஓதிடுவோம். அப்படியே நான் சேர்த்து ஓதும்போது முபீனிக்கு முபீனி நிக்கத்துலு முபீனி நிக்கத்துலு அப்படி ஓதுவீங்க. முபீனி நிக்கத்துலு சேர்த்து ஓதும்போது இந்த அலிஃபை போக்கிட்டு நூனை குத்துனியை தான் நம்ம என்ன செய்வோம், உச்சரிப்போம். சரியா? இப்போ நிப்பாட்டிட்டோம். முபீன் முபீன் நிப்பாட்டின்னு சொன்னாலே நூனை குத்துனி அவுட் ஆயிடுவாங்க. நூனை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், கீழே போய் விழுந்துடும். நிப்பாட்டாமல் இருக்கும்போது மட்டும்தான் நூனை குத்தணிக்கான வேல்யூ இருக்குது. நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நூனை குத்தணிக்கு எந்த வேல்யூவும் இல்லை, அதை நீக்கிறோம். அப்போ முபீன் அப்படி நிப்பாட்டிட்டதுக்கப்புறம் நூனை குத்தணி இல்லாததை போன்று கணக்கு வைத்து இதை அலிஃபாக கணக்கில் எடுத்து அலிஃப் இருக்கிறது, இரண்டாவது எடுத்து சுக்குன் இருக்கிறது, மூணாவது எடுத்து பேஷ் இருக்கிறது. அப்போது ஊக்குத்தூள் என்று படிப்பீர்கள். சரிங்களா? பாருங்க. லலின் முபீனி நிக்துலு சேர்த்து ஓதுறதா இருந்தால் நிக்துலு இது வரைக்கும் நிப்பாட்டிட்டீங்க. எப்படி? லலின் முபீன் நூனை குத்தி பேஷ் அலிஃபு சுக்குனு பேஷ். அப்போ உக்துலு யூசுஃப ஃபலம்மா ஜாஅஹும். அப்போ உக்துலு எப்படி ஓதுவீங்க? நிப்பாட்டிட்டு எடுத்து ஓதும்போது உக்துலு யூசுஃப ஃபலம்மா ஜாஅஹும் என்று ஓதுவீர்கள். சரிங்களா? பாருங்கள். நஸீரும் மா ஸாதஹும் இல்லா நுஃபூரா இல்லா நுஃபூரா. இப்போ நிப்பாட்டியிருக்கேன், சேர்த்து ஓதுறதை முதல்ல பார்த்துருவோம். இல்லா நுஃபூர நிஸ்திக்பாரா சேர்க்கும்போது நுஃபூரா நிஸ்திக்பாரான்னு சேர்க்கக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பழைய பாடத்துலேயே சொல்லியிருக்கிறேன். சேர்க்கும்போது அலிஃப் வந்துருக்குன்னு சொல்லி அலிஃப் வச்சு நீட்டக்கூடாது. சேர்த்து ஓதணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நுஃபூரன்னு என்ன செய்யணும், ஓதணும். சரிங்களா? நஸீரும் நஸீரும் மா ஸாதஹும் இல்லா நுஃபூரன் இஸ்திக்பாரா. இங்கே ஒரு லாம் அலிஃப் இருக்குது, என்ன இருக்குது, லாம் அலிஃப் இருக்குது. சரியா? சேர்த்து ஓதும்போது இப்படி ஓதிட்டீங்க. நிப்பாட்டுறீங்க. எப்படி சேர்த்து ஓதும்போது நுஃபூரன் இஸ்திக்பாரா நுஃபூரன் இஸ்திக்பாரா. இங்கேருந்து நுஃபூரன் இஸ்திக்பாரா சேர்த்துட்டோம். நிப்பாட்ட போகிறோம். எப்படி? நஸீரும் மா ஸாதஹும் இல்லா நுஃபூரா. நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னாலே நூனை குத்துனி போயிடும். சேர்த்து ஓதும் போது மட்டும்தான் நூனை குத்துனியை நம்ம கணக்கில் எடுக்கணும். நிப்பாட்டிட்டோம். அப்போது நூனை குத்துனி நீக்கிட்டு பாருங்கள். அலிஃப் இருக்குது, சுக்குன் இருக்குது, மூணாவது எடுத்து ஜேர் இருக்குது. அப்போது இஸ்திக்பாரான்னு ஓதுவீங்க. நஸீரும் மா ஸாதஹும் இல்லா நுஃபூரா இஸ்திக்பாரன் அப்படின்னு ஓதுவீங்க. சரியா? சரி, இதுக்கடுத்து சில விளக்கங்களை சொல்கிறாங்க. இது இப்பொழுதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் புலம்படாத அளவுக்கு மாறிவிடும். அதனால் இதை கொஞ்சம் பொறுமையாக நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இதுவும் ஏறத்தாழ இந்த நிப்பாட்டக்கூடியது சம்பந்தமான பாடங்கள் தான். அதுபோக தொழுகையினுடைய அட்டைவணைகள் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றையோடு எஸ்ஸல் குர்ஆனை நாம் நிறைவு செய்து விட்டோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. நம்மினுடைய முயற்சியில் முதல் வெற்றி எஸ்ஸல் குர்ஆனை முழுமையாக நிறைவு செய்தது. பல தடைகளுக்கு மத்தியில் இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து ஒரே வீடியோவில் முழு குர்ஆனையும் ஓத எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு காணொளி தயாராக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், அதை எதிர்பார்த்து இருங்கள். இதை தொடர்ந்து பலரும் ஆதரவு வைத்ததின் காரணமாக தஜ்வீதினுடைய பாடங்கள் உங்களுக்கு நடத்தப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பாடங்களையும் கற்றுக்கொண்டு குர்ஆனை தஜ்வீத் முறைப்படியில் ஓத பழகிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மையான முஸ்லீம்களாக மூமின்களாக நம்மை வாழச் செய்வதோடு குர்ஆனை சரளமான முறையிலே
தெளிவான முறையிலே சிறந்த உச்சரிப்பில் ஓதக்கூடிய பெரும் நசீபினை அல்லாஹ் நம் அனைவரின் வாழ்விலும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.